ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம். என்னங்க, கதையை கேட்க போகலாமா? அதுக்கு முன்னாடி கதையை பற்றின முன்னோட்டம் சின்னதா பார்த்துட்டு வந்துடலாமா? தீராதடி நான் கொண்ட ஏக்கம். நாயகன் மீது தீராத காதல் கொண்ட நாயகி, காதல் மீதே நம்பிக்கை இழந்த நாயகன், சந்தேகத்தால் இதயத்தை உடைக்க மட்டுமே தெரிந்தவனை நேசித்தால் என்ன ஆகும்? இத்தனை காதலை என் இதயம் தாங்காது. உன் அன்பிற்கு அருகதை இல்லாத என் மீது நேசத்தை வளர்க்காதே, காயம் தருபவனை காதலிக்கவும் செய்யாதே என்று ஒதுங்கி செல்லும் நாயகன். நீ இல்லாத நாளெல்லாம் உயிரை அழுத்துற பாரம், மனசு நிறைக்கிற வெறுமை. இந்த காதல் கொள்ளுது தெரியுமா? என் வேதனையும் நீதான், சந்தோஷமும் நீதான். என்னதாண்டா நான் செய்வேன்? உன்னை காதலிக்கிறதை தவிர நீ என்னை வெறுத்தாலும் விலகினாலும் என் காதல் மாறாது. என் உயிரை தீர்ந்து போனாலும் நான் உன்மேல வச்ச காதல் தீராதடா என்று தீவிரமாக காதலிக்கும் நாயகி. இவர்களின் கதை என்ன? காதல் என்ன? காயங்களை கடந்து இந்த காதல் கை சேருமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். தீராதடி நான் கொண்ட ஏக்கம். அத்தியாயம் 1. மழைக்கால இரவு. ரயிலின் ஜன்னல் ஓர பயணம். தனிமையை மட்டும் துணையாக பற்றியவள். மௌனமான ஏகாந்தம். இயற்கை இதமான வருடல் அவளுடைய இதயத்தின் பக்கங்களை நினைவுகளால் திறக்க, அவளுடைய பெற்றோர்கள் விபத்தில் இறந்த பிறகு காப்பாளர்களால் பராமரிக்கப்பட்ட உறவில்லாத வாழ்க்கை. தங்கும் மகளிர் விடுதி ஏசி அறைதான் அவளுக்கு. ஆனால் தீராத ஏக்கங்கள் ஏராளம். இறைவன் உலகை ஆட்டி வைக்கும் செல்வத்தை வாரி வழங்கிவிட்டு அன்பை அடியோடு துடைத்து எடுத்து விட்டார். இந்த அவளையின் வாழ்வில் அவளின் பணம், அழகு வாழ்க்கையில் நிறைய நண்பர்களை உருவாக்கி தந்தது. ஆனால் உண்மையான உறவு கிடைக்கவே இல்லை. பணத்திற்காக வரும் உறவு லாபத்தை தானே எதிர்பார்க்கும். அவளின் இதயத்தையா அன்பால் நிறைக்கும்? இப்போதும் ஏமாற்றம்தான். தெரிந்தே சில நேரம் ஏமாறுவாள். ஃபீஸ் கட்ட முடியலடி, ஹெல்ப் பண்ண. நாளைக்கு ஹோம் ட்ரீட்டு தான். உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கவா? இதே போல் அவளிடம் வாங்கியதோடு சரி, திருப்பி தர யாருமே முனைந்தது இல்லை. பல சூழ்நிலைகளில் அந்த போலியான முகங்களை அடையாளம் கண்டு உள்ளம் உடைந்து நொறுங்க புண்பட்ட மனதை புத்தகம் படித்து ஆற்றுவாள். சில நேரம் கண்ணதாசன் தத்துவ பாடல்களில் மூழ்கி தன்னையே தேற்றிக்கொள்ளுவாள். எனக்காக என் மனதை புரிந்து கொஞ்சமே கொஞ்சம் அன்பு காட்ட ஆள் இல்லாத அனாதை நான். எனக்கோ அன்பின் பற்றாக்குறைதான். துளி நேசம் வேண்டும். தினமும் என்னை நேசிக்க துணையாக நீ வேண்டும். அவளின் ஒரே ஒரு நம்பிக்கை, அவளுக்காகவே அவன் வருவான். அன்போடு அவளை தாங்குவான். அன்னையாக அன்பிலும், தந்தையாக அரவணைப்பிலும், நட்பாக கதை பேசி புரிதலோடு வழி நடத்தி அளவில்லாத அன்பை வழங்கி உரிமையோடு உறவை நிலைநாட்ட மங்கள நான் கொண்டு மனதையும் கட்டியாள வருவான் என் காதல் கணவன் என்ற ஆசையோடு. இல்லை இல்லை, பேராசையோடு உறவை சுமக்க காத்திருக்கிறாள். இதனால் வரை வந்த உறவு எல்லாம் ஆரம்பத்திலேயே அளவில்லா அன்பை பொழிந்து சில மாதங்களிலேயே கவரி நகை போல அவளை பார்த்து பல்லை இழிக்கும். இப்படியான உறவுகளை திரும்ப திரும்ப பார்த்து உண்மையான உறவும் அன்பும் அவளுக்கு எட்டா கனியாகி போனதால் அதற்காக ஏங்கி ஏங்கி கடைசியாக எந்த உறவும் வேண்டாம் என்ற விரக்தியில் தனிமையின் துணையை மட்டுமே நாடினாள். என் காதல் கணவன் மட்டும் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணிய அவளின் காதல் உறவுக்கான தேடல்தான் இந்த பயணம். ஜன்னல் கம்பி வழியை வழிந்தன. அவள் கண்களின் வழியாய் சிதறியது இரு துளி. சிறை பறவை போல் வாழ்ந்தவள் சிறகை இன்றுதான் வெறிக்கிறாள். வாழ்வின் முதல் பயணம். விடுமுறை நாட்கள் கூட வீட்டில் விஜயம் செய்தது கிடையாது. உறவுகள் யாரும் இல்லாத சிமெண்ட் மாளிகை அல்லவா அது. அங்கு சென்று தனியாக விட்டத்தை வெறிப்பதற்கு பதிலாக ஹாஸ்டல் வார்டன் உடனே தங்கிவிடுவாள். இளநிலை படிப்பை முடித்த பிறகு ஹாஸ்டலில் தங்க அனுமதி இல்லை. வீட்டில் தனிமை தாக்கமும் அதிகரிக்க சுற்றுலா செல்ல எண்ணி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்து இறங்கியதும் வேகமாக தனது டிராலியை தள்ளிக்கொண்டே செல்ல சின்ன குழந்தை ஒன்று நடைமேடையில் இருந்து தண்டவாளம் நோக்கி செல்வதைக் கண்டு அதிர்ச்சியில் தன் உடைமைகளை அப்படியே போட்டுவிட்டு வேகமாக அந்த குழந்தையை நோக்கி ஓடி நொடிக்கூட தாமதிக்காமல் குழந்தையை தூக்கியவள் அதன் தாயை தேடி சில அறிவுரைகள் சொல்லி ஒப்படைத்து கெத்தாக திரும்பியவுடன்
வச்சா பாரு எனக்கு ஆப்பு. அவளது ட்ராலி பேக்கும் ஹேண்ட்பேக்கும் அதனுடைய சேர்த்து ஐபோனும் வைத்த தடம் கூட இல்லாமல் போனது. போனில் உள்ள ஜிபே நம்பர் முழுவதுமே அவளை உடையணிந்து பிச்சைக்காரி போல நின்றாள். நல்லது பண்றது தப்பாங்க என்று தனக்குத்தானே புலம்பியவள் பணம் என்னும் திறவுக்குள் இல்லாததால் எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் ஸ்தம்பித்து நின்றாள். பசி வேறு வயிற்றை இறுக்கி பிடிக்க அங்கு உணவு பதார்த்தங்களை உண்பவர்களை ஏக்கமாக பார்த்து வைத்தாள். இல்லை, கண்ணை வைத்தாள். எச்சில் ஊற ஏக்கமாக எல்லாரும் உண்பதை பார்த்து கொண்டு நடைமேடையில் நடந்தாள். நம்பர் தெரிந்தாலாவது யாருக்காவது போன் செய்து உதவி கேட்கலாம். யாருமற்ற இவளோ யாரை அழைப்பாள்? இறைவனை மட்டும் உரிமையோடு அழைத்தாள். எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவரோ செவி சாய்த்தாரா? பார்ப்போம். ஒவ்வொரு நடைமேடையும் குடம் முழுக்கு காண வந்து தொலைந்து போன குழந்தை போல பேந்த விழித்தாள். பதட்டத்தால் அவள் ஷாலின் நுனியை திருக்கிக் கொண்டே நடந்தாள். ஒரு வயோதிகரிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறி உதவி கேட்க, ச ஏமாத்த நான் தான் கிடைச்சனா? போறியா? போலீஸை கூப்பிடவா என்றதும், இல்ல அங்கிள், வேணா, நானே போயிடுறேன் என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தவளை புதிதாக ஒரு ஜோடி கண்கள் பின்தொடர, யாரோ பார்ப்பதை உணர்ந்தவள் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர எங்கிருந்தோ குறுக்கே வந்து கைகளை காட்டி அவளை வழிமறித்தான் ஒரு இளம் ஆடவன். பரட்டை தலையில் கிளி பச்சை மற்றும் ரோஸ் நிற கலரிங் செய்து கன்றாவி என்று கூறும் அளவு சம்மதமே இல்லாத அடிக்கும் வண்ணத்தில் சட்டை அணிந்து நின்றவனை பார்த்ததும் உள்ளே பயப்பந்து உருள நடுங்கியவாறு, யார் நீங்க? புதியவன். நீ யாருமா? நீயே ஸ்டேஷனை சுத்தி வர? அண்ணானா நினைச்சு என்கிட்ட சொல்லு என்று சொன்னதுதான் தாமதம். நம் நாயகி உறவு காத்த கிளி ஆயிற்றை. அண்ணன் என்றதும் அகமகிழ்ந்து நடந்ததை அனைத்தையும் கூறியதும், கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் இங்க பக்கத்துல வேலை செய்கிறேன், நீ என் கூட வா, ஊருக்கு போக தன் முதலாளியிடம் பணம் வாங்கி தருவதாக அழைத்ததும் சரி என்று அவனோடு கிளம்பிவிட்டாள். அண்ணன் என்றும் தன் தங்கைக்கு அரண்தான். ஆனால் அவன் இதழ் என்னவோ தங்கை என்று கூறி கண்ணால் அவளை கபலீகரம் செய்தான். ஒரு பூக்கடை முன்பு அவளை நிற்க வைத்துவிட்டு முதலாளியுடன் பேசிவிட்டு வருவதாக கூறி சொல்ல, அங்கு பூவிற்கும் பெண் இவள் பதட்டத்தை அறிந்து, ஏய் இதா, ஏய் யார் நீ? ஊருக்கு புதுசா? ஆமாமா என்று நடந்ததை சின்ன பிள்ளை போல ஒப்பிக்க, என்ன நடந்தது என்று புரிந்தது. என்ன நடக்கப் போகிறது என்று உணர்ந்த பெண், ஐயோ பார்த்தா வெள்ளந்தையா இருக்கே என்று எண்ணி, அந்த பொறுக்கி நாயி இங்கு என்ன வேலை பார்க்க போறா? இது லாஜுமா? இந்த முதலாளிகிட்டையும் எந்த முதலாளிகிட்டையும் அவன் பணம் வாங்க போகல. போய் மாட்டி சீரழியாத, எங்கேயும் தெரியாத ஆம்பளைய நம்பி போகக்கூடாது என்று கூறியதும் அவன் வரவும் சரியாக இருக்க, போ என்று கண்களால் அந்த தாய் சைகை காட்ட வேகமாக அந்த இடத்தை விட்டு பிரதி செல்ல அவன் விடுவதாக இல்லை. ஓட்டமும் நடையுமாக அவள் செல்ல பின்னால் சென்றவன் பாய்ந்து அவள் கையை பிடித்து இழுத்து வந்தான். அண்ணா விடுங்க விடுங்க ப்ளீஸ் என்று கெஞ்ச பூக்கடையை தாண்டி லாட்ஜ் நோக்கி அவளை தரவென இழுத்து செல்ல வலிய கரம் ஒன்று அவளின் மற்றொரு கரத்தை பற்றி தன் பக்கம் இழுக்க அவன் மேலே சரிந்து விழுந்தாள். அந்த புள்ளிங்கோ அண்ணனோ ஜிம் பாடி வைத்து அவன் முன் நிற்பவனை பார்த்து மிரள, அவனோ, ஏய் எங்கெல்லாம் உன்னை தேடுறது? இவன் யாருடி? உன் கையை ஏண்டி பிடிச்சிருக்கான்? என்னை லவ் பண்ணிட்டு எவன் இருந்தாலும் எவன் இழுத்தாலும் போயிடுவியா? ஏய் தம்பி கையை விடு என்று அவனை மிரட்டிவிட மனமே இல்லாமல் அவள் கையை விட்டு விலகி போக, இவனோ, பேக் காணாம போச்சுனா யார்கிட்டையாவது போனை வாங்கி எனக்கு கால் பண்ண வேண்டியது தானே, வாடி என்று தோளோடு அவளை அழைத்து செல்ல, இவன் யாரு? ஆளாளுக்கு பிடிச்சு இழுத்து விளையாட என் கை என்ன பொம்மையா? அவனை விட்டு தள்ளி நகர போனவளை மேலும் இறுக்கி பிடித்து நடந்தான் அவளின் காதலன். பதறாத, நான் பூ வாங்க வந்தேன், அந்த அம்மா தான் உன்னை காப்பாற்ற சொன்னாங்க என்றதுமே திரும்பி பூவிற்கும் பெறாத தாயை வெளிநீர் அரும்ப நன்றியோடு காண, சாரு கூட போ, நல்லவர், உன்னை பஸ் ஏற்றி ஊருக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன் என்று வாய் அசைவு மட்டும் தந்தார் அந்த பெண்மணி. காரணம், அவள் உதவியது தெரிந்தால் இங்கு அவர் கடை அடித்து உடைத்து விடுவார்கள் போதை ஆசாமிகள் என்ற பயம். அவன் கார் கதவை திறந்ததும் உள்ளே அமர்ந்தவள் இப்பொழுதுதான் நிம்மதியை உணர்கிறாள். சீரான வேகத்தில் சென்ற கார் அவனது கம்பெனி வாசலில் நின்றதும் மெதுவாக கார் விட்டு இறங்கியவள், எத்தனாவது ஃப்ளோர் என்று 8 மாடி கட்டிடத்தை ஒருவித அங்கலாய்ப்போடு பார்த்து வைத்து கொண்டு இருந்தவள், லிப்டிற்கு தானே, ஏத்தம்தான் இவளுக்கு. ஏன் இளவரசி நடந்து வர மாட்டீங்களோ? நான் உட இளவரசி எல்லாம் இல்லை. பசி மயக்கத்தில் கண்ணை கட்டுகிறது என்று சொல்லவா முடியும் அவனிடம்? தன் நிலையை எண்ணி நொந்தவளாய் அவன் பின்னால் வெளிரிய முகத்தோடு நடக்க முடியாமல் சோர்வாள் கால்கள் பின்ன மெல்ல தளர்ந்து நடக்க அவனோ சென்று மறைந்தேன்.
உடலில் உள்ள சக்தி அனைத்தையும் திரட்டி வேகமாக நடக்க முற்பட மின்தூக்கி அருகே அவன் நிற்பதை கண்டதும் கண்கள் சுருக்கி அவன் கண்கள் அருகில் போய் நின்றாள். என்னங்க நத்த மாதிரி நடந்து வரீங்க என்று கடிந்து கொண்டவன் 4வது தளத்திற்காக பொத்தானை அழுத்தினான். மின்தூக்கியின் அதிர்வு தாழாமல் அவன் கரங்களை அழுத்தம் கொண்டு அவள் பிடிக்க, லிஃப்ட்ல போறதுனா பயமா உங்களுக்கு? வேணும்னா அடுத்த ஃப்ளோர்ல இறங்கி படியில நடந்து போவோமா என்று கேட்டு வைக்க இடதும் வலதுமாக தலையை ஆட்டி கையெடுத்து கும்பிட்டு விட்டாள். என்னால முடியாது சாமி என்பதைப் போல அதை கண்டதும் வாய்விட்டு சிரித்து விட்டான். ஏங்க இப்படி? சிரிக்காதீங்க என்று சினுங்கினாள். என்றவன் அவன் கையை கசக்கி பிழையும் தேவதையை ஒரு நொடி பார்வையால் அளந்தான். கோவில் சிற்பங்களையும் ஒத்த பேரழகி அவள். மயில் தோகை போன்ற கூந்தல், இளஞ்சூரியனின் நிறம், அடர்த்தியான புருவ வளைவு, மான்விழி, செவ்விதழ்கள், வலுவலு கன்னம், இதற்கு கீழே ஆராய எண்ணம் இல்லை. வெண்ணையில் செய்த சிலை. அவள் விரலின் மென்மை தனது கைகள் உணர அவளை விழியால் கூறியிட்டான். மனதிலோ என் பவி அளவு இல்லை என்று பெருமை பேத்திக் கொண்டான். ஆம், பவித்ரா அழகை பார்த்து பொறாமைப்படும் அழகி, அவனின் காதலி. அத்தை மகளான அவளை அறியாத வயதில் இருந்தே காதலிக்கிறான். கையை விடுங்க, இறங்கணும் என்று 4வது தளத்தில் லிஃப்ட் திறக்கவும் இருவருமே சேர்ந்து நடந்து மேனேஜிங் டைரக்டர் அறைக்கு செல்ல டேபிளில் முன் இருக்கையில் அவளை அமர வைத்து எதிர் இருக்கையில் அவன் சென்று அமர்ந்தான். கம்பெனி ஓனரா இவன் என்று மனதில் மொழிய, சார் தண்ணி குடிச்சுக்கவா என்று கை நடுங்க கண்ணாடி டம்ளரை கையில் ஏந்தி வறண்ட தொண்டையை நனைத்தாள். சின்ன குழந்தை ஜூஸ் குடிப்பது போல கடைசி சொட்டு வரை நாவை நீட்டி வருகையவளை ஆழ்ந்து பார்த்தவன், ஐயோ பசியில இருப்பாளோ? மேடம், உங்களால் நான் சாப்பிடவே இல்லை. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனா பசிக்குது, சாப்பிட்டுக்கவா? சாரி சார், அதையே என்கிட்ட கேட்குறீங்க, சாப்பிடுங்க என்றதும் அலைபேசியை கையில் எடுத்து, இட்லி தோசைலாம் வேணாம், பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை போதும், 10 நிமிஷத்தில் வரணும். சொன்ன 5வது நிமிடம் அத்தனையும் மேசை மேல் இடம்பெற அவளோ பூமியில் புதையலை தேட வாசம் நாசியில் ஏறி பசியை இன்னும் கிளப்ப, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிடலாம், இல்லை தப்பா நினச்சிப்பாங்க. கண்ட்ரோல் பிரதி. இன்னைக்கு என்ன கிழமை என்று அவன் வினவ, வியாழன் என்று அவள் கூறியதும், அச்சச்சோ இன்னைக்கு நான் கோவிலுக்கு போகணும், அதனால நான் அதை தொடக்கூட முடியாது. ஒரே ஒரு உதவி, நீங்களே இதை கையால் எடுத்து குப்பைத்தொடையில் போட்டுடுறீங்களா ப்ளீஸ்? என்னது, குப்பையில் போடணுமா என்று பொங்கி இருந்தவள், ஏன் சார், பசியில் இருக்கிற யாருக்காவது கொடுக்கலாம்ல? அப்படின்னா நீங்களே இதை சாப்பிடுங்களேன் ப்ளீஸ். இல்லை எனக்கு பசி இல்லை என்று வாய் மட்டும் கூற விரல்களால் பார்சலை தன் பக்கத்தில் இழுத்து வைத்து கொண்டாள். ஆனால் சாப்பாடு வீணாக போகக்கூடாது, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, அதான் என்று வேக வேகமாக பிரித்து மேய்ப்பவளை பார்த்து புன்னகை பூக்க தண்ணீர் பாட்டிலை திறந்து அருகில் வைத்துவிட்டு நகர்ந்தான். கழுத்து வரை உண்டவளோ, கூல்ட்ரிங்க்ஸ் இருந்ததா இனிமே நல்லா இருந்திருக்கும் என்ற அங்கலாய்ப்பு வேறு. டீ வாங்கி குடிக்க கூட வழி இல்லாமல் ஸ்டேஷன் முழுக்க சுத்தியவள் நீதானே என்று மனசாட்சி காரி உமிழ, துப்புனா தொடச்சுக்குவோமே என்று பதில் மொழிந்தாள். தேங்காய் சில்லை மட்டும் அல்ல, தேவைப்பட்டால் பிரியாணி கொடுத்து கூட எலியை பொரியில் சிக்க வைக்கலாம். யார் நீங்க? இங்க ஏன் வந்தீங்க? எப்படி திருட்டு போச்சு? நான் வெக்கேஷனுக்காக வந்தேன், என் பேக்கு தொலைஞ்சு போயிடுச்சு, அதில் தான் என் ஏடிஎம் கார்டு, மொபைல், பணம் எல்லாமே இருந்தது. இங்கே யாரையும் எனக்கு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷனில் 2-3 பேர்கிட்ட உதவி கேட்டேன், யாரும் உதவி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, திட்டுறாங்க சார். ஊருக்கு போக எவ்வளோ பணம் வேணும்? நான் தரேன். வேலை ஏதாவது வேணும், என் உழைப்பு இல்லாத பணம் எனக்கு பிடிக்காது சார். 1 வீக் ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் நீங்கள் பணம் தாங்க போதும். மன்னிச்சிடுங்க மேடம், 1 வாரம் மட்டும் வேலை தர முடியாது, சாரி. இட்ஸ் ஓகே. எழுந்து அறையை விட்டு வெளியே செல்ல முற்பட்டாள் பிரதி. மேடம், இந்த வேலை இல்லாமல் வேற வேலை நான் செய்வீங்களா? கண்டிப்பா. என்ன வேலையா இருக்கும் என்று எண்ணியவள் கேள்வியாய் அவன் கண்களை பார்த்தாள். ஒரு நிமிஷம் என்று தனது ஃபோனில் வீடியோ கால் செய்து, பவி நான் சொன்னல என் லவ்வர் இவ தான் என்று தனது மொபைலை திருப்ப, ஹாய் நான் பவித்ரா, நல்லா இருக்கீங்களா என்றதுமே தொண்டை வரை நிரப்பிய பிரியாணி புரை ஏற வாயை மூடிக்கொண்டு இருமினாள். ஐயோ என்னாச்சு, தண்ணி குடிக்க கொண்டா என்று அவனிடம் கட்டளையிட நீரை அவளிடம் நீட்ட வாங்கி பருகினாள். ஆஃபீஸில் ஏன் மீட் பண்ணுறீங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க என்று அழைப்பை துண்டித்தாள். இதுக்கு தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா? ஏன் என்னை உங்கள் லவ்வர்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னீங்க? உன்னை காப்பாற்ற தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு பொய் சொன்னதுக்கு பதில் உபகாரமா நீங்கள் என்னை லவ் பண்ணுறதா அவகிட்ட சொல்லுங்க என்றதும், முடியாது என்று மறுத்துரைக்க,
இந்த பொண்ணுங்களே இப்படிதான். உதவியே நீ கேட்காத போது நான் வந்து உதவி பண்ணேன். நீ சரியான சுயநலவாதி. ஹெல்ப் கேட்டாலும் முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுற. ஏன் இப்படி சொல்றீங்க? நான் ஒன்றும் சுயநலவாதியெல்லாம் இல்லை. அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ண. என்ன மாதிரியான ஹெல்ப்? நடிக்கணும். என் வீட்டுக்கு வந்து என்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். ஒரு நாள் தான். அதிர்ச்சியில் உறையும் அவளின் வெளிகளை படித்தவன் போல். எனக்கு அம்மா அப்பா இல்லை. சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அத்தை தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க பொண்ணு பவித்ரா என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆர்வமாய், ஏன் அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவளை வேணாம்னு சொல்கிறேன். அத்தியாயம் 2. பரித் சொல்வதை பார்த்து வியக்கும் அவள் மருண்ட விழிகள் அழகோ அழகு. ரொம்ப பிடிக்கும், அதனால வேணாம். எப்படி என புரியாது குழப்பமான நிலையில் பிரதீக்ஷா. வேதனையான பாவனையை தாக்கியது பரித் முகம். என்னை காதலிச்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. அவளோட அன்புக்கு தகுதி இல்லாதவன் நான். இதை காரணமாக சொன்னா அவள் ஏற்றுக்க மாட்டான்னு வேற ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு போய் சொல்லி கொஞ்ச நாள் ஓட்டுனேன். ஆனால் இப்போ அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஃபோட்டோ காட்டு, வீடியோ கால் பண்ணித்தா, அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி ஒரே டார்ச்சர். எப்படிடா அதை சமாளிக்க போறேன்னு யோசிக்கிறப்ப நீங்கள் வந்தீங்க என்றவன் இதழ் தவளும் சிரிப்பில் நொடி மயங்கி தெளிந்தவள் தலையை உலுக்கி கேட்பதன் தீவிரம் உணர்ந்து, நான் எப்படி இதுக்கு சம்மதிப்பேன்னு நினைக்கிறீங்க? சுட்டு விரலை நேராய் நீட்டி கேட்டதும் அவள் சொட்டு விரலுக்கு கீழ் தலையை தாழ்த்தி கெஞ்சி கூத்தாடினான். எனக்காக இது செய். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன், ப்ளீஸ். ஆணின் அடிமை செய்கையில் கையை பின்னால் இழுத்தாள் பிரதி. அவளிடம் அவன் தாழ்வு பிடிக்கவில்லை. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? பிரியாணியெல்லாம் வாங்கி தந்திருக்கேன். நன்றி மறுப்பது நன்றன்று படித்ததில்லை நீங்க? காரியவாதியாக ஏமாந்த சிறு பெண்ணுக்கு பாடம் நடத்த. என்னங்க, ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு என் சொத்தை எழுதி கேட்பீங்க போல? சலிப்பாய் தன் கையை கட்டி கொண்டாள் பிரதீக்ஷா. பெரிய மன்னர் வகையரா காரியமாகணும். பிரீத் அமைதி. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத உங்ககிட்ட எந்த சொத்தை நான் எழுதி வாங்க போறேன்? கெஞ்சி கேட்குறேங்க, இந்த உதவி மட்டும் பண்ணுங்க என்று பாவப்பட்ட ஜீவனை போல் விழிகளை சுருக்கி அவளை ஏறிடவும் நடக்கப் போவதன் விபரீதம் அறியாமல் என்று தலையசைத்தாள் பிரதி. வெட்டப்போகும் ஆடு சம்மதம் என்று தலையை திருப்புவதைப் போல. சரி வாங்க போகலாம் என லிப்ட் நோக்கி நடந்தான் பிரீத். பெண்ணாலேயே ஓட்டமும் நடையுமாக சென்றாள் பிரதி. பெண்ணவள் லிப்ட் உள்ளே சென்றதும் பார்வையால் அவனை அளவிட்டு காதலின் உயரத்தை தனக்கு சரியாக உள்ளதா என்று அருகில் சென்று தன்னோடு பொருத்தி பார்த்தாள். அவனது தோள்பட்டையின் நேர்கோட்டில் இவளது தலை நின்றது. உயரம் ஓகே என மனதுக்குள் நினைத்து சின்னதாக புன்னகைத்தாள் பிரதி. ஆண்மையான குரல், அழகான தோற்றம், கனிவான பேச்சு ஆகிய எல்லாவற்றையும் கூட்டி மனதில் அவனை பற்றி கூட்டல் கணக்கு போட்டு கொண்டு இருந்தாள் விவரமற்றவள். வாங்க என்ற அவனது குரல் கேட்டு சுயநினைவு வந்தவளாய் வேகமாய் வெளியே வந்தாள் பிரதீக்ஷா. ஆதிகேசவன் வெளியே தரிப்பட வரிசையில் தூரமாக நின்ற காரை கை காட்டினான் பிரீத். ஒரு குழந்தை போல அவனை பெண் தொடர்ந்து காரில் ஏறி அமர்ந்தாள் பிரதி. மனம் பயம் காட்டியது. யாருன்னே தெரியாத ஒரு ஆளை நம்பி எப்படி போறேனா என எண்ணியவாறு, உன்னை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவ? பார்க்க நல்லவனாதான் தெரியறான், அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். இது வெறும் தனி வீட்டில் அனாவதையாக வாழ்ந்த எனக்கு ஒரு குடும்பம் என்னை ஒரே ஒரு நாள் உறவாக நினச்சிப்பாங்க. இதில் என் சுயநலமும் இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட என் மேலே அன்பாக இருப்பாங்க. குடும்பத்தோடு வாழலாம்னு நினச்ச ஏக்கம் பொய்யினாலும் அது உண்மையாவது கொஞ்சம் நிறைவேறும் இல்லையா என்று தனக்கு தானே சமாதானம் கூறி மனதை தேற்றிக்கொண்டாள். சூழ்ச்சி அறியாத வெகுளி பெண். ஒரு பிரம்மாண்டமான வீட்டின் முன்னே சென்று நின்றது அந்த கார். இதுதான் என்னோட வீடு, வாங்க. இடைவெளி விட்டு முன்னே நடந்தான் பிரீத். வீட்டின் வாசல் அடைந்ததும் அவளை போகலாம் என நின்று வாசல் வழியாக உள்ளே அழைக்க, யாருமே ஆள் இல்லாத தனிமை தாங்கிய வீடு நடுக்கத்தை வர வைத்தது. தயங்கி தயங்கி உள்ளே சென்றவள் உயிர் மூச்சை விட்டாள். எதிரே நின்ற அழகிய பெண்ணை பார்த்து திகைப்புடன் பிரதியை கண்டு பூரிப்புடன், நீங்க தான் அந்த பொண்ணா? உள்ள வாங்க. அவள் கரம் பற்றி உள்ளே அழைத்து வந்தாள் பவித்ரா. அவளின் கைகளின் அணைப்பு இதத்தை உணர்ந்தவாறு அவளை உற்று நோக்கினாள். ஒரு நாள் உறவை உணர வந்த பேதை. பவித்ரா, எப்படிங்க இவனை லவ் பண்ணீங்க? என்னால் நம்பவே முடியல. காசு கொடுத்தா கூட பேச மாட்டான், கொஞ்சம் சிரிக்க மாட்டான். ஒரு பொண்ணை லவ் பண்ண வச்சு இருக்கான். எப்படிரா? அப்படி இருக்கு உங்க பேரு? ஆமா, உங்க பேர் என்ன? கேள்விக்கு பதில் தெரியாததால் திருத்திருவென விழித்தாள் பிரதி. பிரதீக்ஷா என்றாள் புன்முறுவலோடு. என் பேரு என ஆரம்பித்தவளை இடைமறித்து, பவிதானே நீங்க? உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க என
ராகம் இழுத்தாள். அவன் பெயர் தெரியாதே. அவங்க? பரவாயில்லையே, இன்னும் என்னென்ன சொன்னாங்க உங்க அவங்க என எதிர் ராகம் இழுத்தாள் பவித்ரா. பவித்ராவை உற்று நோக்கியவள் விழிகள் ஆச்சரிய குறியீடு பதிந்தது. பொன் மெழுகு சிலைதான் பவித்ரா. ஒருவேளை நான் பையனா இருந்தா கூட இவளை லவ் பண்ணி இருப்ப. ஏன் இவன் வேணாம்னு சொன்னா? அழகு பதுமையா பவி நிற்பதை பார்த்து சிறு பெண் இவளே பெருமூச்சு விட்டாள். எவ்வளோ அழகா இருக்கா என பொறாமை மேலோங்கியது. பிரதி, என்ன அதுக்குள்ள ட்ரிம்மா? அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? லவ் பற்றி வீட்டில் சொல்லியாச்சா? எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் என்றதும் ஒருத்தி முகம் பயத்தில் வெளுத்து போனது. என்னது கல்யாணமா? சிறிய அமைதிக்கு பிறகு, எனக்கு யாரும் இல்லை, கார் விபத்தில் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. குரல் தழுத்தழுக்க கண்கள் கரைத்து கொண்டு வர அழுகையை சமன்படுத்தி கூறினாள் பிரதி. நொடி பொழுதில் அவளை அணைத்தவள், சாரிங்க, எனக்கு தெரியாது, சாரி, ப்ளீஸ் அழாதீங்க, பிரீத் இருக்கான், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. தோழியிடம் தாயின் அரவணைப்பை உணர்ந்து மேலும் கண்ணீர் வலிய பவியின் தோல்மேல் விழுந்தது பிரதியின் வலியை சுமந்த நிறமற்ற கனமான உவர் துளிகள். தோழியாக அவளது முகம் உயர்த்தி கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள் பவி. அழுதா நல்லாவே இல்லை என்று முகம் செலுத்தவளை கண்டதும் உடனே புன்னகைத்தாள் பிரதி. பவித்ரா, குட், இப்படித்தான் அழகா சிரிச்சிட்டு இருக்கணும். என்ன நடக்கிறது என்று புரியாமல் பேய்ந்த பேய்ந்த வழித்தான் பிரீத் குமார். தன்னோட கண்ணீரை மறைச்சுக்கிட்டு மற்றவங்க கண்ணீரை துடைக்க ஒரு பெரிய மனசு வேணும். மிகவும் உயரமாய் தெரிந்தாள் பவி. அவ கண்ணுல அவனுக்காக தெரிகிற வழி. உதட்டில் இருக்கிற பொய்யான புன்னகை உடைந்தாலும் உருவத்தை காட்டும் கண்ணாடி போல தனக்கு ஆறுதல் சொல்வதை நினைத்து வியந்து போனாள் பிரதீக்ஷா. கலங்கும் விழியை இமை மூடி திறந்து நிறுத்தி, பிரீத் குமார், பிரதீக்ஷா, பேர் கூட பொருத்தமாதான், சூப்பரா, நல்லா இருக்கு என்று 3 விரலை காட்டினாள் பவித்ரா. தன்னிடம் சண்டை போடுவாள், மோசமாக பேசுவாள், அப்படி இப்படி என எதிர்மறையை எதிர்பார்த்தவளுக்கு நம்பவே முடியாத அவள் செய்கை பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. சீரியல வர ஹீரோயின் மாதிரி வலிய மறைச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க என எண்ணி அவளை இமை அகலாமல் நோக்கினாள் பிரதி. நெடுநேரம் அடக்கிய கண்ணீரை இனியும் அடைத்து வைக்க இயலாது என்று எண்ணி, நீங்க உட்காருங்க, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். பவி அந்த இடத்தை விட்டு ஓடினாள். எதிரே இருந்த குளியல் அறைக்கு வேகமாக சென்றவள் தண்ணீர் குழாயை திறந்து விட்டபடி கண்ணீரையும் விடுவித்தாள். இதயம் எவ்வளவு வலித்தது என அளவிடவே முடியாது. அளவில்லா அவளது காதலை போல கண்முன்னே உடையும் காதல் அப்படி வலித்தது. கண்ணடியில் தன் முகத்தை பார்க்க கூட பிடிக்கவில்லை. கண்ணடியை விட்டு தன் பார்வையை வேறு திசையில் மாற்றி அவள் அவனோடு கற்பனையில் வாழ்ந்த காலத்தை எண்ணி நொந்து போனாள் பவித்ரா. தேம்பி தேம்பி அழுது மூச்சு முட்டியது. கண்களோ எவ்வளவு கண்ணீரை கொட்டினாள் என்று சாட்சியாய் சிவந்து போய் வீங்கி பிடித்தது. மனதை அழுத்தும் உள் உணர்வு அவள் அழுகிறாள் என்று உணர்ந்து பிரதி, சார், அந்த பொண்ணு அழுறாங்க, போய் சமாதானப்படுத்துங்க. என்ன சொல்ற? அவ ஏன் அழப்போறா? அங்க நான் எப்படி போக முடியும்? நீ வேணா போ. குளியலறை என்பதால் பிரீத் பவித்ராவிடம் செல்ல தயங்கினான். என்ன ஒன்றும் அவங்க காதலிக்கல, ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க, போங்க ப்ளீஸ் என்றதுமே பயம் தொற்றியது. தயங்கியவாறு உள்ளே நுழைந்தான் பிரீத். கண்ணாடி முன்னே நின்று முகமூடி அழும் பவியை கண்ட அதிர்ச்சியில் உறைந்தே போனான் காதலன். பவி, ஏண்டி அழற? ப்ளீஸ் நீ அழாதடி, என்னால் தாங்க முடியாது, ப்ளீஸ் டி, அழாதம்மா. என் குணம் உனக்கே தெரியும், ஏன் வேணாம்னு சொல்கிறேன்னு உனக்கே தெரியும் தானே? என்று விம்மியவள் கண்ணீரை காண முடியாது தவித்தான் பிரீத். அவன் மார்பில் முகம் புதைத்து அழுகையை தொடர்ந்தாள் பவித்ரா. நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள் கண்ணீர் வழிய கேட்டாள், ஏன் உனக்கு என்ன பிடிக்கல மாமா? அவள் கண்ணங்களை இரு கைகளால் பற்றி ஆழ பார்வை பார்த்துவிட்டு, உனக்கு அப்படி தோணுதா? அவன் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் துளிகள் அவள் கன்னத்தை நனைத்தது. பதறியவள் அவன் கண்களை துடைத்து தன் கண்களையும் சேர்த்து துடைத்தாள். நீயே அலற மாமா, அசிங்கமா இருக்கடா பைத்தியம். வலி கொடுக்கும் உறவுகளுடன் சேர்ந்து வலி அனுபவிப்பதை விட விலகி நிம்மதியா இருக்கலாம் என்று அவளுக்கு நிம்மதி தர நினைத்தவன், நான் வேணாண்டா, உனக்கு புரிஞ்சுக்கோ. அவளை அணைத்தவாறு ஆறுதல் கூறினான் பிரீத். பவி, நீயும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்கோம். உன் அளவுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்க யாருமே கிடையாது. பாசம் அவ்வளோ இருக்கு உன் மேலே. நான் உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு விலகிறேன். பிடிக்காமலாம் இல்லை, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என் ஈகோ உன்னை அழிச்சிட்டோம். என் பவிக்கு தகுதியானவன் நான் கிடையாது. என் கோபம் உனக்கு தெரியும். தெரிஞ்சும் கஷ்டப்பட ஏன் ஆசைப்படுற பவி? என்னை பிடிக்கலன்னு நேராகவே சொல்லிட்டு இப்போ பாசம் அன்புன்னு கதை சொல்கிற? போடா. லவ் தான் பண்ணலை, நகரு. அப்படியே ஆறுதல் சொல்கிற மாதிரி ஜாலியாக கட்டி பிடிச்சிக்கிட்டே நிற்கிற என தள்ளி நகர போனவளை, ஏய் நானா நீயா?
இன்னும் இறுக்கமாக அணைத்து பிடித்து, ஏய் அத்தம் அவளே, மாமனுக்கு மிஞ்சிதான் மத்தவனுக்கு என சிரித்துக்கொண்டு முத்தமிட நெற்றியின் அருகே வந்தவனை தடுத்தாள் பவி. டேய் நீ வேற ஏதோ பிளான் பண்ற, ஹாலை விடு சாமி என்று கூறி கன்னத்தில் அரைவது போல வலிக்காமல் தட்டிவிட்டு நகர்ந்தாள் பவி. விலக விடாமல் கரம் அவள் பற்றி, உன் மேல அன்பு பாசம் காதல் எல்லா உணர்வும் எனக்கு இருக்கு, உயிரை விட பெரிய உறவு நீ. கையை உதறினாள் பவித்ரா. என்னை நிம்மதியா அழ விடுடா. நீ போ. நான் ஏன் அழற எனக்கே தெரியல, ரொம்ப வலியா இருக்கு. ப்ளீஸ் பிரீத், என்னை விட்டு நீ போ. உன் லவர் அங்கே தனியா இருப்பாங்க, நம்ம 2 பேரும் இங்கே ஒன்றா இருக்கிறது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. நீயும் வா போகலாம், தனியா விட்டுட்டு என்னால் போக முடியாது என்று பிடிவாதமாக நின்றான் பிரீத். ஆற்றாமையோடு உடைந்த குரலில், ஏன் இப்போ நான் எதுக்கு? நீ தான் தனியாக விட்டுட்டு போயிட்டியே, உனக்குன்னு தான் இன்னொருத்தவங்க வந்துட்டாங்களே, போ மாமா. இது என்ன தமிழ் சீரியல்ல வர மாதிரி ஏதோ பேசுற, வா என வலுக்கட்டாயமாக கையோடு அவளை சேர்த்து இழுத்து சென்றான் ஆசை காதலன். இருவரும் கைகோர்த்து வருவதைக் கண்டு புன்னகைத்தவாறு பிரதி, சரி நேரம் ஆயிடுச்சு பிரீத், ஏதாவது நல்ல ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தாங்க. புது ஊர், எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் துடைக்க வந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் என பயந்த குரலில் சொன்னாள். தனியாக செல்ல நிஜமாகவே பயந்தாள் பிரதி. காலையில் நடந்த கசப்பான நிகழ்வு, இரட்சகனாக இவனை தவிர யார் மீதும் குறிப்பாக ஆண்களை எதிர்கொள்ள பயமே பயம் அவளுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, ஃபுல் சேஃப்டி. பவி, நான் போய் இந்த பொண்ணை விட்டுட்டு வந்துடுறேன் என ஒட்டாமல் யாரோ போல சொல்ல பவித்ரா முறைப்பது தெரிந்தது. அறிவே இல்லையா உனக்கு? நீ இங்கேயே தங்கு பிரதி, ஹோட்டலில் போய் ஏன் தங்கணும்? பிரதீக்ஷாவின் கையை பிடித்து, நாம 2 பேரும் ஒன்றா தங்கிக்கலாம், உங்கள் லவ் ஸ்டோரி நான் எப்போ தெரிஞ்சுக்கிறது என்றதுமே ஜோடிகள் விழிக்க கேள்வியாக பிரதியை பார்த்து சுண்ணி நீரில் மீன் விழுந்தது போல் பதறும் மாமன் முகத்தை ஆராய்ந்து பார்த்தாள் பவி. பிரதியோ, லவ் இல்லை, அது தேவையில்லாத சிரமம், ஏன் உங்களுக்கு, நான் போயிடுறேன். ப்ளீஸ் பிரதி, எனக்காக இங்கே தங்குங்க, அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப தனியாக இருக்கேன், நீங்கள் என் கூட இருந்தால் மனசுக்கு நல்லா இருக்கும். பவியை தொடர்ந்து வேறு வழி இல்லாமல் நடிப்பிற்காக பிரீத்தும் வற்புறுத்த என்று தலையசைத்தாள் பிரதி. பவித்ராவிற்கு குழந்தை போல அகம் முகம் கொண்ட பிரதியை அவ்வளவு பிடித்தது. போட்டியாக நினைக்க வரவில்லை, பாவமாகத்தான் தோன்றியது. தன் மாமனை பற்றி முழுதாய் தெரியாமல் ஏமாந்து விட்டாள் என்று வருந்தினாள் பவித்ரா. அவன் இன்னொரு முகம் இவள் மட்டுமே அறிவாள். அந்த பிரீத்தை யாராலும் நேசிக்க முடியாது. மாலை பொழுது பால்கடி அருகே நின்று காற்று வாங்கி கொண்டு இருந்தனர் பிரீத் மற்றும் பிரதி. சூரியன் மறைவின் பொழுது மேகம் செந்நிறமாக சூரிய கதிரோடு மேகம் ஒன்றாய் கலந்த கலவை ரம்மியமாக இருக்க ரசித்தாள் பிரதி. ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, என்னது? சீக்கிரமா சொல்லுங்க அவசரப்படுத்தினான். நாம சொல்றதால நாம லவ் பண்றோம்னு யாரும் நம்பவே மாட்டாங்க பிரீத். ஏன் பவியை நம்புற மாதிரி தெரியல, அதனால கொஞ்சம் அவங்க முன்னால நாம நடிக்கிறோம். பதிலுக்காக அவன் முகம் பார்த்தாள். என்ன சொல்ல வரீங்க? சிடுசிடுப்பாக. அதெல்லாம் பண்ணாம வந்தா நான் பவியை லவ் பண்ணி இருக்க மாட்டேனா? கொந்தளித்து கோபமாக கத்தினான் பிரீத். கத்தாதீங்க சார், என்னை லவ் பண்ணுற மாதிரி நீங்கள் தானே நடிக்கணும். ஏன்னா பொண்ணுங்க அவ்வளோக்கா காதலை வெளிக்காட்ட மாட்டாங்க என ஆண் சூரியனை காதலோடு ரசிக்க, நான் லவ் டைலாக் பேசினா அதுதான் நடிப்புன்னு அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவா. எனக்கு பேசவே பிடிக்காது, இதில் லவ்வாக பேசணுமாக்கும். ஆகிற கதையே இல்லை. கையை விரித்தான். வெளிச்சம் மீது வரும் சில நிமிட ஈர்ப்பாள் அதன் மீது காதலோடு மோதி தன்னையை எரிக்கும் வெட்டில் பூச்சியாய் வாய்விட்டு கேட்டாள். நான் இருக்கேன், நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் நடித்தா மட்டும் போதும், மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நாளிலிருந்து நம்மளோட நாடகம் ஆரம்பமாகுது. அதில் நான் நினைக்கிறது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அதாவது நான் எழுதி கொடுக்கறத எதையும் யோசிக்காம என்ன எழுதி இருக்கோ அதுபடி செய்யணும், அதுபடியே நடந்துக்கவும் செய்யணும் என்றதும் பிரீத் என முகத் வைக்க, ஏன் இப்படி மூஞ்ச வச்சுக்கிறீங்க? ஏற்கனவே நீங்கள் சுமார் தான், நடிச்சா தானே நம்புவாங்க, நம்புற மாதிரி காதலிக்கலாம் என்று அவள் ஒரு கணக்கு போட, விதியின் கணக்கு என்னவோ ஒரு நாள் குத்துன்னு ஆரம்பிச்சு எதில் போய் முடியுமோ என்று தலையில் அடித்துக்கொண்டு கீழே சென்றான் பிரீத். இயற்கையின் அழகில் மையின் நிலையற்று மாறிக்கொண்டே நிற்கும் மேகத்தின் ஓவியங்களை ரசித்தவாறு நின்றிருந்தாள் பிரதி. நேச விதைகள் மெல்ல துளிர்க்க ஆரம்பித்தது. காலை பொழுது விடிந்தது என கடிகாரமும் வீட்டின் பாத்திரங்களும் சத்தமிட்டன. ஹாலில் பவியை கண்டதும் எல்லாருமே இந்த வீட்டில் சீக்கிரமா இழந்துடுவாங்க போல எண்ணியவள் மாடிப்படிகளை விட்டு வேகமாக இறங்கி வந்தாள். குட் மார்னிங் பவி. குட் மார்னிங். நல்ல தூக்கமா? காஃபி கொண்டு வந்து எழுப்பின, நீங்கள் முழிக்கல, அதான் கீழே வந்துட்டேன். இருங்க, காஃபியா டீயா? முள்ளையக்கா என்று பவித்ரா அழைக்கவும், பவிமா இரு வர என்று ஊதா நிற நைலான் புடவையை தூக்கி சொருகில் வாரு
வந்தவர், என்ன பாப்பா, பாப்பா உங்களுக்கு என்ன வேணும்? பிரதியை வினவி, காஃபியா டீயா ஜூஸ் வேணுமா? காஃபி ஸ்ட்ராங்காக வேணும். ஹாஸ்டலில் எல்லாம் யாருமே கேட்கக்கூட மாட்டாங்கக்கா. இருக்கிறத திங்கணும். முதல் முறை என்ன வேணும்னு கேட்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா என்று மிதமாக புன்னகைத்தாள். நன்றி என்ற வார்த்தையை கேட்டு பூரித்து போனவர், ஐயோ நல்ல பொண்ணாக தான் இருக்கு. இந்த ஐயா கிட்ட வந்து மாட்டி இருக்கு பாரு, தலையெழுத்து, குரங்கு கையில் பூமாலை. ஐயோ என்று எண்ணியவாறு காஃபியை கலக்கி கொண்டு வந்து அவள் கையில் தந்தார் முல்லை. வீட்டு சாப்பாடு உணராத அவள் நாவில் காஃபி அமிர்தமாக இறங்க கண்மூடி ரசித்தாள். சூப்பர், செம்ம டேஸ்ட் அக்கா. பவியோ, முல்லையக்கா எங்களுக்கெல்லாம் இப்படி காஃபி போட்டது இல்லையே. நீங்கள் புதுசாக ஆள் வந்தவங்களுக்கு மட்டும் டேஸ்ட்டாக ஸ்பெஷலாக காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்களோ? பொய்கோபத்துடன் சீண்டினாள் பவி. இல்லைம்மா, புதுசாக குடிக்கிறாங்கல்ல, அதனால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கோ என்றதும் பவித்ரா பக்கென்று சிரித்து விட்டாள். சும்மா சொன்னேங்க்கா. அக்கா உங்கள் காஃபி அள்ளும். ஏங்கா அம்மா மட்டும் இப்போ உயிரோடு இருந்தா என்ன சொல்லுவாங்க என்றதுமே சுமதி போல பாவனைகள் பேசினார் முல்லை. ஏண்டி முல்லை, காஃபி போட தெரியல? சூடே இல்லை. ஏண்டி இவ்வளோ சூடு? ஏதோ சரியில்லை என அவர் போல பேசும்போதே பழசை எண்ணியவள் முன் வந்து சென்றது பவியின் தாய் சுமதியின் முகம். குழந்தைதான் உங்கள் அம்மா. உன் கல்யாணத்தை ஐயா கூட அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அம்புட்டு ஆசை. உன்னை மட்டும் அவர் கையில் பிடிச்சு கொடுத்துட்டு செத்துருந்தாருன்னா நிம்மதியாக செத்து போயிருப்பாங்க. முந்தானையில் கண்ணீரை துடைத்துவிட்டு கிச்சனுக்குள் சென்றார் முல்லை. குளத்தில் விழும் கல் என தாயின் கடைசி நிமிட நினைவுகள். பவி, என் நிலைமை சரியில்லை. அவனை கைவிட்டுட்டாத பவி. பாவம் அவன். நீதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். சத்தியம் பண்ணு. இறுதியாக இறைஞ்சிய போது கண்ணீரோடு தாயின் கையில் கையை வைத்து என அணைத்தாள் பவித்ரா. அதுவரை பிரீத் நண்பனாக, சில நேரம் எதிரியாக கூட பார்த்தவள் கணவனாக காண தன்னைத்தானே வற்புறுத்தி கொண்டாள். காதலனாக அவனை அவளால் நினைக்கவே முடியாது. புரிதலே இல்லாத முரடன் அல்லவா அவன். ரொம்ப டாமினேட்டிவ் குணம் கொண்டவன். தாயின் பிரிவுக்கு பிறகு உனக்கு நான், எனக்கு நீ என்ற நிலையில் இருவரும் நிற்க அவனின் கோபம், கண்டிப்பு, அன்பும் கூடியது அவளிடம். அப்படி ஒரு பிரீத்தை இது இத்தனை வருடங்களில் அவள் கண்டது இல்லை. அவனது அக்கறை, அன்பு கண்டு நெகிழ்ந்தது பெண்ணவள் மனம். இந்த உலகின் ஒரே உறவான அவன் மீது மெல்ல உருவான காதல் உணராது போனான் அவன். செட்டாகாது பவி, உனக்கும் எனக்கும். கல் நெஞ்சோடு அவன் கூறிய பதில்கள் உடைந்து நொறுக்கின பாவை அவள் கண்ணாடி மனதை. அத்தியாயம் 3. பழைய காதல் நினைவின் சுழலில் சிக்கிக் கொண்டவள் சுவற்றை வெறிக்க, பவி என்ன அங்கேயே பார்க்குறீங்க? அவள் தோள் மீது கை வைத்து உசுப்பியவாறு கேட்டாள் பிரதி. சுயநினைவு வந்து கண்களில் கோடிட்ட நீரை அடக்கி புன்னகைத்தாள் பவித்ரா. ஒன்றும் இல்லை, அம்மா பற்றி சொன்னதோ எமோஷனல் ஆகிட்டேன். காஃபியை பருகியவாறு பவித்ராவின் தோளோடு சேர்த்து அணைத்து, கவலைப்படாதீங்க பவி என தேற்றினாள். பிரதி, எனக்கு பிரீத்தி எப்படின்னு தெரியும். அவன் எப்படி உங்களை ப்ரப்போஸ் பண்ணினா? இல்லை நீங்கள் பண்ணீங்களா? என்ன தாங்க உங்கள் லவ் ஸ்டோரி? மர்மமான முறையில் வந்து திடீர்னு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நிற்கிறான். வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். என்னால் நம்பவே முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஒருத்த மேலே இவ்வளவு சீக்கிரம் எப்படி லவ் வரும்? தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். புரியாத புதிராகவே இருக்கு, அதான் கேட்குறேன் என்று புது காதலியின் முகத்தை ஆராய்ந்து பார்த்ததும் துளி கூட கள்ளம் இல்லா அவள் சந்தேகத்திற்கு இடமளிக்காமல் பவித்ராவை நம்ப சொல்லி தடுத்தது. இந்த அற்புத விளக்கு தேய்ச்சா பூதம் வரும் கதை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டேன். உடனே அவனுக்கு ஒரு காதலி வந்துட்டாங்க. சந்தேகப்படுறேன்னு நினைக்காதீங்க, ஆச்சரியமா இருக்கு. பிரீத் அப்படி எப்படி உங்களை காதலிக்கிறான்? அதை விட என்ன ஆச்சரியம்னா, பிரீத்தை எப்படி ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க? ஆக்ஷன் ஹீரோ என் மாமா, ரொமான்டிக் ஹீரோ கிடையாது. காதல்னா என்னென்னு புரியாத ஒருத்தவனை எப்படி காதலிக்கிற நீ? லேசான கோபத்தோடு பிரதி. அப்படின்னா நீங்கள் எப்படி அவரை காதலிச்சிங்க என அழுத்தமாக கேட்டாள், பதட்டத்தை கசிய விடாமல் புன்னகையில் மறைத்து. என் அம்மாவோட ஆசை, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன், காதலிக்கவெல்லாம் இல்லை. பொய் சொல்கிறா, இவளை நம்பாத என மனசாட்சி குரல் விட மனசாட்சியை கடிந்தவாறு, அம்மா இறந்து 1 வருஷம் ஆகுது. வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணும் வயசுக்கு வந்த பையனும் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, இவனை கட்டிக்கிறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே இருந்தது. ஏன்னா பண பிரச்சனை இதுக்குள்ளே இருக்கு. ஒரு பொண்ணா யோசிச்சா என் கஷ்டம் புரியும். இப்போதான் நீங்கள் வந்துட்டீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா எனக்கும் பிரச்சனை இல்லை. அதை விடுங்க, ஏன் அவனை லவ் பண்ணீங்க? காரணத்தை சொல்லுங்க. அவன் ரொமான்டிக் இல்லைன்னு வருத்தமா இல்லையா? மின்முறுவல் பூக்க.
ரொமான்ஸ் ஒன்றும் லைஃப் இல்லைங்க. வாழ்க்கையில் நிறைய அன்பு கிடைச்சவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்காக அவர் இருந்தாலே போதும். ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு, பவி, இந்த சீரியலில் தான் ரொமான்டிக்கான ஹீரோ இருப்பாங்க. அதுவும் இப்போ 2 ஹீரோயின் சப்ஜெக்டாக தான் இருக்குது. பவித்ரா விஷமமாக சிரித்து, இங்கே மட்டும் என்னங்க 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் தான், கண்ணடித்து கொண்டு கூறினாள் பவி. கைகளால் வாயை மூடியவாறு திகைத்தை போனாள் பிரதி. அவளின் முகபாவனை பார்த்து வீடு அதிர சிரித்தாள் பவித்ரா. விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை. ஹேமாலியாக விட்டு கொடுத்து விட்டேனே என மனதில் விம்மியவாறு விரக்தியில் இன்னும் வேகமாக சிரித்தாள் பிரதி. தோளை உலுக்கிவிட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருமூச்சு விட்டவாறு, அவர்தான் பாவம். அவன் ஏன் பாவம்? ஜாலியாக இருப்பான். ஆ என தலைக்கோணி மறைப்பொருளோடு புருவம் உயர்த்தினாள் பவி. ஆமாம், ராஜா மாதிரி 2 சமையல் நீயும் நானும் போட்டி போட்டுட்டு செய்வோம் என்றதும் சிரித்தவள் பாவமான முகத்தோடு, ஒரே ஒரு பிரச்சனை தான் என்ன என்பதை போல் பவியை நோக்கினாள். பிரதியோ நைட்டு என கூறி முகம் மூடி சிரித்துக்கொண்டே சோஃபாவில் விழுந்தாள் பவித்ரா. ஏய் பவி! வலிக்காமல் பட்டண காலில் அடித்து சிரித்துக்கொண்டே தவிர்க்க முடியாமல் இருவருக்கும் நடுவில் அவன் இருப்பதைப் போல கற்பனை செய்து இருவரும் மீண்டும் கூடம் அதிர சிரித்துக்கொண்டே சோஃபாவில் விழுந்தார்கள். இருவரின் சிரிப்பு சத்தத்தில் எரிச்சலான பிரீத் அறையில் தன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு ஹாலின் உள்ளே வந்தான். பவி, ஏன் இப்படி பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? காட்டமாக கத்தி பேச அவனை கண்ட நொடி பொழுதுதான் தாமதம். இருவரும் அந்த வீடை இடியும் அளவுக்கு ஹா ஹா என பேய் சிரிப்பு சிரித்தனர்கள். பெண்கள் இருவரின் சிரிப்பொலியில் ஹாலை அதிர்ந்தது. ஒன்றும் விளங்காதவனாய் நாயகன், எதுக்கு என்னை பார்த்தது இப்படி சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லையே மாமா, சிரிப்பை அடக்க முடியாமல் உதட்டை கடித்து கொண்டு சொன்னாள் பவி. ஏய் சொல்லு. பவியின் காதை திருக்கிக் கொண்டு கேட்டான் மாமன். ஆ வலிக்குது மாமா. டேய் பொறுக்கி விடுறா. ஆ கையை உதற பார்க்க மேலும் திருகினான். சொல்லுடி, ஏன் சிரிச்ச? விடுடா மாமா விடு. அதுவா, சின்ன பையன் நீ, உன்கிட்டெல்லாம் சொல்லக்கூடாது என அமர்த்தலாக நிற்க அவனது தெருக்களின் அழுத்தம் கூடியது. ஹா என்று பவித்ரா கத்தியவாறு, சொல்ற காதை விடுடா. பவியும் பிரதியும் சேர்ந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கணும்னு நினைச்சமா, அதான் சிரிப்பா வந்துருச்சு. 2 பேரா என வாயை பிளந்தவன் கற்பனை குதிரை அவளுக்கு முன் கன்னத்தில் அறைந்தாள் பவித்ரா. டேய் கற்பனை பண்ணாத என்று விரலை நீட்டி மிரட்டவும் வெக்கம் கலந்து புன்னகையோடு தலையை குனிந்து கொண்டான் பிரீத். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு என்று பவி அவனை அளந்து பார்த்து கூற, ஆளை விட்டால் போதும் என்று தலை தெறிக்க ஓடி ரூமுக்குள் பதுங்கிக் கொண்டான் பிரீத். பொண்ணுங்களா இவ்வளக? 2 பொண்டாட்டி இருந்தா நல்லா தானே இருக்கும் என்று பெருமூச்சு விட்டவாறு லேப்டாப்பை ஆன் செய்து அலுவலக வேலையை தொடர்ந்தான் நம் நாயகன். இங்கே தோழிகள் திரும்பவும் தங்கள் சிரிப்பை தொடர்ந்தார்கள். போதும் பிரதி, ரொம்ப சிரிக்கக்கூடாது. மிகவும் சீரியஸான முகபாவனையோடு, காலையில் உனக்கு, நைட்டு எனக்கு என்ன என்பது புரியாமல் பிரதீக்ஷா அப்பாவியாக பார்க்க, மாமாவை காலையில் நீ வச்சுக்கோ, நைட்டு நான், டீலா என கையை நீட்ட பட்டன தள்ளிவிட்டாள் பிரதி. நோ டீல், ஏமாத்தாத பவி என்று எட்டும் வரை கையால் லேசாக அடித்தாள். பதிலுக்கு பவியும் அடிக்க மாறி மாறி செல்லமாய் அடித்து கொண்டனர். வளர்ந்த குழந்தைகள். இல்லாத புருஷனுக்காக ஏன் நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிறோம் என்று பிரதி கூற, பவியும் ஆமால மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தனர் இருவரும். பிரதியின் கையை அழுத்தமாக பிடித்து, உன்கிட்ட அன்பு காட்ட யாருமே இல்லையா பிரதி? தந்தை இல்லாமல் இளமையில் பட்ட வேதனைகள் பல. இருவரும் இல்லாமல் வளர்ந்தவளுக்கு சொல்ல முடியாது எத்தனை ஏக்கம் இருக்கும். வெகுளியான புன்னகையுடன், முன்ன யாரும் இல்லை, இப்ப அவர் இருக்காரு. ஓ அவரு? அவ்வளவு மரியாதை என் மாமா மேல என கிண்டலாக கேட்டாள் பவி. என்று குரலை செருமிக் கொண்டு வந்தான் பிரீத். என்ன என்று பவி தண்ணி வேணும் என்றான். என்று சிறு தலையசைப்போடு சந்தேகத்திற்குரிய பார்வை மாமனை பார்த்தவாறு கிச்சன் உள் நுழைந்தாள் பவித்ரா. சோஃபாவின் மீது அமர்ந்தவன் மெல்ல மெல்ல நகர்ந்து ஓரமாய் ஒட்டி இருக்கும் பிரதியை நெருங்கி அவள் தோள்கள் உரசிட அமர்ந்தான். பதட்டம் எடுக்க, என்ன பண்றீங்க பிரீத், தள்ளி உட்காருங்க என சினுங்கி பிரதி சோஃபா முனையில் சிக்கியதால் நகர முடியாமல் தவிக்க, என்று இன்னும் நெருங்கி தோள் மீது தோள் அணைத்து கொண்டான். ப்ளீஸ், பவி இருக்கா, தப்பா நினைப்பா என்று விலக முயன்றவளை கோபமாய் உரைத்தவன் அவள் கைகளை அழுத்தமாக பற்றினான். ஆசையாக அவள் முகம் பருகி, பிரதி என்னடி பண்ண? என்ன நீ இல்லாம நிமிஷம் கூட இருக்க முடியல. பிரதியோ அப்படியா என்பதை போல் நாணத்துடன், நான் என்ன பண்ண
என்ற கேள்வியுடன் பதிலாய் அவள் கன்னம் பற்றி கண்ணோடு கண்களை பேமோத தன்னிலை மறந்த இருவரும் உறைந்து போய்விட மயங்கி தெளிந்து சுதாரித்தவன், உன் கண்ணு தாண்டி என்னை என்னமோ பண்ணுது, போத மாதிரி ஏறுதுடி, நீ இங்க இருக்க. அவள் கையை எடுத்து தன் இதயத்தை வருடி தர காதல் மயக்கத்தின் உரை நிலை அது. தண்ணீரோடு பவித்ரா கிச்சன் விட்டு வரும்போது நடப்பதை கண்ட மனமோ சடுதியில் கொதிநிலை கூடியது. பாவி பையன், இப்படியெல்லாம் இவன் பேசுவானா? நம்ம கண்டது தப்பா தெரியுதோ? இரு கண்களை கையால் கசக்கி விழிவெறிய பார்த்தாள் முன்னாள் காதலி. பிரதி பிரதி கிறக்கமான குரலில் கிஞ்சும் வெளியோடு அசையாமல் பிடித்து அவளின் இதழ் நெருங்கியவனை கண்ட அதிர்ச்சியில் பவித்ரா, கிஸ்தா, பிரீத் இப்படிலாம் பண்ணுவானா? அதுவும் நடு வீட்டில்? உனக்கு என்னடா ஆச்சு? சம்பவம் நிகழும் முன் வேகமாக சென்று ஒரு செருமல் என்று அவன் அருகில் வந்தவள் முறைப்போடு, இந்தா தண்ணி என்று மாமன் கையில் திணித்துவிட்டு வேகமாக அவன் முகம் பாராமல் தனது அறையை நோக்கி சென்றாள். நடப்பது நிஜமா என்று நம்ப முடியாமல் குழம்பி போனாள் பவி. காதல் கசிந்தொரு கல் எல்லாம் நிகழ்வத்துவது மாமாதானா? ஏற்கவே முடியாமல் தவித்தாள் அத்தை மகள். அவள் போனதும் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவன் உடனே பத்தடி தள்ளி அமர்ந்தான். நான் சரியா பேசினாங்க. பேச்சு போட்டியில் பேசும் குழந்தை ஆசிரியரிடம் கேட்பதைப் போல கேட்கும் இவனை புன்னகையுடன் பார்த்தாள் பெண்ணவள். பிரதியோ காதல் டீச்சராகி போனாள். ஏன் சார் ஒப்பிக்கிற மாதிரி பேசுறீங்க? உணர்வுகள் தான் வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும். போங்க சார், நல்லா உணர்ந்து பேசுங்க என கிளாஸ் எடுத்தாள். முகம் கூடலாக பல்லை கடித்து, ஃபீல் பண்ணணுமா? நான் என்ன உன்னை லவ்வா பண்ணுறேன் ஃபீல் பண்ணுறதுக்கு என்றவனை நக்கலாக பார்த்து ஒரு புருவம் நெறித்து, ஓ அப்படின்னா லவ் பண்ணுங்க, ஃபீல் ஆகட்டும் என அவனையே பார்வையால் அளக்க, பைத்தியமாகிவ என எண்ணியவன், நடிப்புக்கு இது போதும், என்ன அவார்டா வாங்க போகிறேன், அவன் நம்புனா போதும் முறைப்போடு சென்றான். பவித்ரா இந்த காட்சியை கண்டுவிட்டு காலையில் அறையினுள் சென்றவள் மதியம் வரை அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. உணவும் வேண்டாம் என்று விட்டாள். கண்ணீரை கொட்டி தேய்த்தாள். ஏமா அவனை கல்யாணம் பண்ண சொல்லி சத்தியம் வாங்கின, அவன்கிட்ட ஏமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லவே இல்லை? என்னால் அவன் பிரதியை நெருங்குறதை ஏற்றுக்க முடியலமா? எனக்கு அவன் வேணுமா? அவன் என்னை விட்டு விலகி போறாமா? என்னை ஏமா பிடிக்கல மாமாவுக்கு? புலம்பினாள். காதல் வழியில் கண்ணீர் காதலை கரைக்காது என்று புரியாமல் அழுகையில் ஆறுதல் தேடினாள் அவள். காதல் நாடகம் தொடங்கி மாதம் 2 கடந்தது. உண்மையை விட பொய் அழகானது அல்லவோ? இவள் ஆட்டி வைக்கும் பொம்மை ஆனான் பிரீத். தனக்கான பொய்க்காதலை உருவாக்கி மெய் என்பது போல் எண்ணினாள் அவள். காதல் மொழிகள் அணைப்பு நெருக்கம் என பவி இல்லாத போது இருக்கிறாள் என்று பொய் கூறி அவனை ஆட்டு வைத்தாள் பிரதி. செயற்கையான மலை போல அவன் செயற்கை காதலில் நனைந்தாள். மொத்தமாக கரைந்து உருகியே போனாள் பிரதி. என்னவன் என்று இல்லாமல் எல்லாமும் அவன் என ஆனான் பிரீத். நாயகன் மார்போடு சேர்ந்து ஒட்டி கொண்டாள் அவள். பவிதான் இங்கு இல்லையே, என்ன பண்ற? சுற்றி பவி தென்படுகிறாளா என்று ஆராய்ந்து சட்டென பிரதியை விலக்கி தள்ளினான் பிரீத். அவன் செயலை கண்டு பயத்தில் நடுக்கம் வரவே, என்ன ஆச்சு சார் என்று இயல்பாக பேச முயன்றவளை, நீ நிழலை நிஜம்னு நினைச்சு கனவு காண்ற, இந்த நாடகத்தை இத்தோடு நிறுத்திக்கலாம் சீற்றத்தோடு விலகி நடக்க, இல்லை சார் பவி நம்பணும்னு தான் என்று பிரதி நடுக்கத்தோடு சொல்லவும் அடங்கா சினம் கொண்டு, நீ சரியில்லை, உன் பார்வை வார்த்தை காதல் பொய் இல்லை, நீ சொல்கிறத நான் சொல்கிறதும் அதை கேட்குறதும் வச்சு கற்பனை பண்ணிக்காத, இது எல்லாமே பொய், நிஜத்தில் நான் யாருன்னு உனக்கு தெரியாது, என்னை விட்டு விலகிறது தான் உனக்கு நல்லது என கோபமாக எச்சரித்தான். பயத்தில் எச்சில் விளங்கி, அப்படியெல்லாம் இல்லை, நான் சும்மா நடிக்கிறேன் தான் சார். இனிமேல் நடிக்க வேணாம், என்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லு. அவள் பதிலுக்காக முகம் பார்க்க, ஏன் சார் என்று திணறியவள். பவித்ரா கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிடுறேன், அதானே உண்மை, லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறதானே, நடிக்கத்தானே வந்த அழுத்தமான குரலில் கேட்க, ஆமா என்று அவள் இதழ்கள் கூறினாலும் இல்லை என்றது அவளின் மனது. முதல் காதல் அல்லவா, பொய் என்றாலும் பிடித்தது அவளுக்கு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவனது சொல் ஈட்டியாக இறங்கியது அவள் இதயத்தில். முகத்தில் சோகம் படர ஏக்கத்தோடு அவனை நோக்கினாள் பிரதி. அதை துளியும் சட்டை செய்யாதவனாய் அறைக்குள் சென்று கதவை ஓங்கி அடித்தான். அடித்த வேகத்தினால் 2 நிமிடங்கள் வரை கதவுகள் அதிர்ந்து கொண்டே இருந்தது. அடித்ததால் திடீரென்று எழுந்த சத்தத்தால் உடல் முழுவதும் நடுங்கி பயந்து நின்றாள் பெண்ணவள். என்னை நெருங்காதே என்று கர்ஜனை போல் இருந்தது அந்த கதவின் சத்தம். முதலாக ஒரு பெண்ணின் நெருக்கம். இரும்பல்லவே அவன் இதயம். மனங்களை இறுக்கிக் கொள்ளலாம், ஆனால் உணர்வுகளை என்ன செய்வது? பிரீத், ஐ லவ் யூ என்று பெண்ணவள் கூறும்போது பொய்யும் போதையாகத்தான் இருந்தது. நரம்புக்குள் பூக்கள் பூக்கும் அத்தையின் இறப்பிற்கு பின் அன்பில் அனாதையாக இவன்.
தேவதை தந்த வரம் அவள். அவன் மேல் காட்டும் அளவில்லா காதல் அவளின் நெருக்கத்துக்கு இதயம் பழகுகிறது என்ற உண்மை தெரிந்ததும் தன்னை தானே விலக்கிக் கொள்கிறான். அவளின் காதலிடமிருந்து எப்படி தப்பிப்பான் அவன்? அவள் அன்பின் பிடியில் இருந்து இத்தனை நாள் இருந்த நாடகங்கள் நடந்து முடிந்த பிறகு பிரதி இயல்பாக இருப்பாள். ஆனால் அவளின் பொய்க்காதலனோ நடந்த அத்தனையும் கண்களால் படம் பிடித்து இதயத்தில் சேகரித்து வைப்பான். தனது பூட்டிய அறையில் அவள் பேசிய அத்தனையும் மனத்திரையில் படமாக பார்த்து ரசிப்பான். ஒரு ஆண் காதலிப்பதை விட ஒரு பெண்ணால் காதலிக்கப்படுவது வாழும் வாழ்க்கை சொர்க்கமானது. அவளின் அணைப்பையும் மென்மையையும் அவளின் வாசத்தையும் கற்பனையில் எண்ணிக்கொண்டு தலையணை கட்டி முத்தமிடுவான். ஒரு தலைக்காதல் தந்த காரியத்தில் ஒருதலை காதல் தந்த காயத்தில் காதல் ஊற்றி காயம் ஆற்றினாள் இந்த தேவதை பெண். பேபி ஹக் தான் பிரீத் என்று அவள் மென்மையாக பட்டும் படாமல் அணைக்க, ஆடவனோ அவளை அவனுள் மூழ்கும் அளவு இறுக்கி அணைத்துக் கொள்வான். பயம் கொண்ட குழந்தை போல. இவளுக்கு மூச்சு முட்ட சரியானா காஞ்சமாடா இருப்பான் போல என்று பெண்ணவள் எண்ணினாலும், பிடித்தவன் என்பதாலும் வன்மையில் மிருகத்தைப் போல் தெரிந்தாலும் இந்த பெண்மையை தவிர யாரையும் தீண்டாதவன் என்று அவன் தொடுதல் உணர்ந்து தெய்வம் போல எண்ணினாள். இறுக்கத்தியின் வலியும் பொறுத்து கொண்டாள். அவனுடன் பழகிய தோஷமோ இன்னும் இறுக அவனை பற்றி கொண்டாள். பொய்க்காதலனுக்கு அவளின் சின்ன சின்ன முகபாவனை கூட அத்துபடி என்று கூறலாம். அவன் பெயரை இவள் கூறும் அழுத்த உச்சரிப்பை கூட ரசிப்பான். இருந்தும் ஏன் விலகினான்? விலக பார்க்கிறான். போக போக பார்க்கலாம்.